இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு லீடர் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்கில் இருக்கிறதா நான் நினைக்கிற ஒரு ஸ்கில் பற்றிய கிளாஸை இன்னைக்கு எடுக்க போகிறோம். இந்த ஸ்கில்லை பற்றி உங்களுக்கு நான் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு ஸ்கில் தான் உங்களை ஒரு கிரேட் சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக, சக்ஸஸ்ஃபுல் லீடராக உங்களை உருவாக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த ஸ்கில்லை நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கில் மற்ற எல்லா ஸ்கில்லும் டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான ஸ்கில்லாக நான் இதை சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கில் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிலியன்ட் ஸ்கில். ரெசிலியன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை பற்றி பார்க்கும்போது இந்த ஸ்கில் உங்களுக்குள்ள இருக்கு, இந்த பிடிவாதம் உங்களுக்குள்ள இருக்கு, இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருக்கு, இதை நீங்க ஸ்ட்ராங்கா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மென்டல் ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா ஸ்கில்லும் உங்களுக்குள்ள நல்லா டெவலப் ஆகும். ஸோ இன்னைக்கு சொல்லக்கூடிய டாபிக் நேமு ஹவு டு பில்ட் ரெசிலியன்ஸ், த ultimate guide to improving mental health. So how to build resilience அப்படிங்கிறது தான் இன்னையோட டாபிக். 6 டைமென்ஷன் இந்த ரெசிலியன்ஸில் இருக்கு. ஸோ ஒன்று உங்களோட விஷன். இந்த 6 டைமென்ஷன் ஆஃப் ரெசிலியன்ஸில் ஒரு பாயிண்ட்டு விஷன். உங்கள் விஷன் எப்படி இருக்கு, உங்கள் பர்பஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுதா, உங்களோட மீனிங், ஒர்க் பண்ணக்கூடிய பர்பஸ் மீனிங் உங்களுக்கு புரியுதா, ஸ்மார்ட் கோல்ஸ் உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்களா, அலைன்மெண்ட் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கீங்களா. திஸ் இஸ் கால் த விஷன், த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். செகண்ட் டைமென்ஷன் கம்போசர். நீங்கள் எப்படி உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கம்போஸ் பண்ணுறீங்க. கண்ட்ரோல் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ், இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட இதில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் செகண்ட் விஷயம். தேர்ட் ரீசனிங். ரீசனிங் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் ரேஷனலைஸ் ஸ்கில் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில். உங்களோட பெயின் அண்ட் ஆன்டிசிபேட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில்லு, ரிசர்ச்ஃபுல்னஸ்ஸு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இது இருக்கிறதா ரீசனிங். இம்பார்ட்டன்ட் பகுத்தறிவு இருக்கக்கூடிய ரேஷனலைஸ் ஸ்கில்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ரெசிலியன்ஸ் ஸ்கில் உங்களுக்குள்ள டெவலப் ஆகிருக்கு. ஹெல்த் எல்லாத்துலேயும் முக்கியமானது. நம்ம ஜெயிச்சு மேனேஜராக வரும்போது ஹெல்த் ஸ்கில்லு நமக்கு இல்லை, ஹெல்த்தை பற்றி நாலேஜ் இல்லை, நம்மளோட ஹெல்த் டெவலப்மெண்ட்டை பற்றி நமக்கு அக்கறை இல்லை அப்படின்னா நம்ம டெவலப் ஆக முடியாது. ஸோ அப்போ ஹெல்த்தில் எக்ஸசைஸ் எப்படி நம்ம ரெகுலரைஸாக பண்ணுறோம், அதுக்குரிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுக்கிறோமா, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நம்மகிட்ட இருக்கா, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோமா, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம், ரிலாக்ஸேஷனுக்குரிய பிளேஸு, இதெல்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஹெல்த் கான்சியஸ் வேணும். ஏன்னா குதிரை லாங் கோல் ஓட வேண்டியிருக்கும், குதிரை லாங் ஜேர்னி பண்ண வேண்டியிருக்கும். as a மேனேஜர், கோச், லீடர் லாங் கோல் போக வேண்டியிருக்கும். அப்போ நம்மக்கிட்ட ஹெல்த் கான்சியஸ் வேணும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிற நாலேஜ் நமக்கு இருக்கணும். எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறதும் நான் வேணும். ஸோ அப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோமா, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். நம்ம ஹெல்த் நல்லா இருக்குன்னா தான் மற்றவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ தட் இஸ் அ ஃபோர்த் டைமென்ஷன். டெனாசிட்டி. உங்களுக்கே தெரியும் நிறைய சேலஞ்சஸை நம்ம மீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நம்மளோட ரியலிஸ்டிக், ஆப்டிமிஸ்டிக் ஸ்கில்லு, செல்ஃப் பிலீவ், பர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சியோட நம்ம பயணிக்கிறது, இந்த டெனாசிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம், அந்த கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக அந்த குதிரை லாங் கோல் பயணிக்கும். கொலாபரேஷன்ஸ், சிக்ஸ்த் டைமென்ஷன். கொலாபரேஷன் அப்படிங்கிறது நம்ம அவங்களோட சப்போர்ட் பண்ணணும், ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும், குட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும், குட் நெட்வொர்க்கிங் வச்சுருக்கணும், ட்ரஸ்ட் அண்டு டெம்போரன்ஸ் இருக்கணும்,
டீம் மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் த கொலபரேஷன். ஸோ இந்த மாதிரி 6 டைமென்ஷன் உடைய ஸ்கில்ஸ் நமக்குள்ள இருக்கு. நம்ம அழகாக பயணிக்கிறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ இது வந்து நமக்குள்ள ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸை கொடுக்கும். செட்பேக்ஸ் அது அப்படிங்கிற போது நம்மளுடைய பின்னடைவுகள், நம்மளுடைய ஃபெயிலியர்கள் இதெல்லாம் இருக்குங்கும்போது நமக்குள்ள கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொடுக்கும் ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ். லேர்னிங் மோடில் நமக்கு புஷ் பண்ணி ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடும். க்ரோத் மைண்ட் செட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை ஸ்ட்ராங்காக நமக்கு சுத்தமாக இல்லை. வி ஆர் த ஒன் எவ்ரி குட் ஸ்பீக்கர் வந்து ஒன் டே இஸ் அ பேட் ஸ்பீக்கருங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ ஒரு பேட் ஸ்பீக்கராக நம்ம இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு குட் ஸ்பீக்கராக உருவாகிறோம்? அப்போ ப்ராக்டிஸ் எப்படி வரும்? நம்மளுடைய ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ். ரெசிலியன்ஸை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்ம விஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம கிரேட் கம்போஸராக எமோஷனல் இன்டெலிஜென்ஸை மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், ரீசனிங் பர்சனாக இருக்கோம், ஹெல்த் கான்சியஸோட ஒர்க் பண்ணுறோம், டெனாசிட்டியோட இருக்கிறோம், கொலாபரேட்டிவ் ஸ்கில்லோட கொலாபரேஷனோட மிங்க்லாய் டீமோட ஒர்க் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட கேரக்டர், நம்மளோட கோல், நம்மளோட விஷனை விட்டு கொடுக்காம பயணிக்கிறோம் பாருங்க, அதுதான் ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ். அப்போ நம்ம பின்னடைவு அடைகிறோம், நமக்கு தெரியாம ஒரு பின்னடைவு அடைகிறோம், அதை எப்படி நமக்குள்ள டெவலப் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் ரெசிலியன்ஸ் ஸ்கில். அப்போ எல்லா ஸ்கில்லோட பேஸும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிடிவாதம், நம்மளோட லேர்னிங் மோடு, நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கக்கூடியது, நம்மளை டெவலப் பண்ணக்கூடியது, நம்மளோட மைனஸ் ஸ்வாட் அனலைசிங், SWOT ஸ்வாட் அனலைசிங் மூலமாக நம்மளோட ரெசிலியன்ஸ் எங்கெங்கே பின்னடைவு இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம ரெசிலியன்ஸ் மூலமாக முன்னேறதும் டெவலப் ஆகிறதும் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதும் முக்கியமான ஸ்கில். ஹவு டு பில்ட் ரெசிலியன்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ த அல்டிமேட் கைட் டு இம்ப்ரூவிங் தி மென்டல் ஸ்ட்ரென்த், அதுதான் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். 2 பேரோட இது கான்செப்ட் இருக்கு. 6 மெத்தட் ஃபார் இன்க்ரீசிங் தி ரெசிலியன்ஸ் ஸ்கில். ஒன்று வந்து காக்னிங் 40% ரூல் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது காக்னிங்ஸோட சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ்ன்னு ஒரு பார்ட் இருக்கு. காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்னு தேர்ட் இருக்கு. ஸ்டாக்டேல் பாராடாக்ஸ் அப்படின்னு சொல்லி 4th. 5th வந்து ப்ரீ மெடிடேஷன் மலோரம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். த 5x5 ரூல் இஸ் த 6th கான்செப்ட். ஸோ இந்த 6 டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வாட் இஸ் அ காக்னிங் 40% ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து 40% தான் மூவ் ஆகும், 40% தான் ஃபைட் பண்ணும், 40% தான் ஸ்ட்ரென்த் இருக்கும்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிட்டு நம்மளை புஷ் பண்ணுறோம் பாருங்க நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு, அதுதான் நம்மளோட திங்கிங். ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகும்போதோ, இல்லை ஒரு அப்டிக்கல்ஸை ஃபேஸ் பண்ணும்போதோ, ஒரு பெசிமிஸ்டிக்கை மீட் அவுட் பண்ணும்போது நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம பிரெயினை ஸ்ட்ராங்காக திங்க் பண்ணி நம்ம புஷ் பண்ணுறோம் பாருங்க, தட் இஸ் அ கால்டு த 40% ரூல். ஸோ மேக்னெட்டிக் சேலஞ்சிங் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்ட்ரெஸ் இன்டு பவர்ஃபுல் அலாய். இவர் காக்னிங் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மென்டல் டஃப்னஸ், அக்ரெசிவ்னஸ் கொடுத்து புஷ் பண்ணி டெவலப் பண்ணுறது. நம்மளோட காக்னிங் சேலஞ்சஸ் ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்ட்ரெஸ் இன்டு பவர்ஃபுல் அலாயாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படின்னா எப்படின்னா, ஸ்மால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மெத்தட் மூலமாக நம்மளை மாற்றிக்கிறது. ஸோ இது 2வது. காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்னா அறிவார்ந்த பகுதியாக யுவர் அவுட்லுக் ஷேப்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ப்ளோர் அண்ட் சேஞ்ச் யுவர் பெசிமிஸ்டிக் தாட்ஸ். நம்மளோட பெசிமிஸ்டிக் தாட்ஸை நம்ம எப்படி அழகாக எவால்வேட் பண்ணி அக்யூரேசியாக ஐடென்ட் பண்ணி அதை எப்படி காக்னிட்டிவ் வேவ்ல ரீஃபார்ம் பண்ணுறது, ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். ஒரு திங்கிங், ஒரு தாட் நம்ம வச்சுக்கிறோம். காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் மெத்தட் அப்படி வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம அடுத்த வருஷன் போவோம். நல்லா அப்டிக்கல்ஸு, சேலஞ்சஸ்ஸு இது எல்லாமே அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், பிரெயினில் வரணுங்கிறத பாயிண்ட்டு. ஸ்டாக்டேல் பாராடாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் தி ப்ரூட்டல் ட்ரூத்
yet never lose faith. நம்ம ஒரு ப்ரூட்டல் ட்ரூத்தை, ஃபெயிலியரை, நம்மளோட மைனஸை அக்செப்ட் பண்ணிட்டு அதை நம்ம எப்படி லூஸ் பண்ணாம அந்த ஃபெய்த்தை ரியலைஸ் பண்ணி நம்ம ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற பாருங்க, அதான் ஸ்டாக்டேல் பாரடாக்ஸுங்கிறாங்க. அப்போ நமக்கு எல்லாருக்கும், மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பேசிக்லாம் அங்கங்கே மைனஸ் இருக்கும். ஒரு காம்படிட்டிவ்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்காது, ஒரு கரேஜ் இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. ஸோ இதை எப்படி ரெசிலியன்ஸ் மெத்தடில் நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறோமோ, ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கில்ஸை நமக்குள்ளே டெவலப் பண்ணுறோமோ, அப்போ நம்மளை பற்றி இதை தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த ஃப்ரேமிங் மெத்தேடு, இந்த டூல்ஸ் மெத்தேட் மூலமாக நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஃபிஃப்த், ப்ரீ மெடிடேஷன் மலரும். உங்களுக்கே தெரியும், மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்ம நல்லா ஒரு அமைதியாக உட்காந்து நம்மளோட ஃபெயிலியருக்கு என்ன ரீசன், ஏன் நம்ம இப்படி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஏன் நம்ம ஜெயிக்கலின்னு திங்க் பண்ணி மெடிடேட் பண்ணி நம்ம பிரைன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி மசில் ஃபிசிக்ஸு எல்லாம் காம் டவுன் பண்ணி நம்மளோட ப்ரெஷர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி திங்க் பண்ணி ஒர்க் பண்ண தான் ப்ரீ மெடிடேஷன் வளரும். சிக்ஸ்த், 5x5 ரூல். நமக்கு தெரிய வேண்டிய ஒரு ரூல் என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் 5 இயர்ஸ் நம்ம கஷ்டப்படுறது ஒன்று, ஜஸ்ட் மோர் தென் 5 மினிட்ஸில் எனக்கு இது தெரியல, இதை சொல்லி கொடுங்கன்னு நம்ம சரணடைஞ்சு அதை லேர்ன் பண்ணிக்கிறோம் பாருங்க, அதான் 5x5 ரூல். 5 இயர்ஸாக நம்ம அந்த விஷயத்த தெரியாமல் இருக்கிறதுக்கு பதிலாக 5 இயர்ஸ் 5 மினிட்ஸில் அதை நம்ம மோர் தென் 5 மினிட்ஸில் அது தெரியலன்னு சொல்லி அதை லேர்ன் பண்ணி நம்மளை மூவ் பண்ணுற பாருங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ 6 டூல்ஸ், 6 மெத்தட் மென்டலி நாலேஜபிளாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா நம்ம ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸை எப்படி நமக்குள்ளே டெவலப் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காக்னின் 40 ரூல்ஸ் மெத்தட். செகண்ட், மேக் காக்னின் சேலஞ்சிங் ரெஸ்பான்ஸ். தேர்டு, காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். அதுக்கப்புறம் ஸ்டாக்டேல் பாரடாக்ஸ். ஃபோர்த்து. ஃபிஃப்த்து, ஃப்ரீ மெடிடேஷன் மெலோரம். சிக்ஸ்த்து, 5x5 ரூல்ஸ். ஸோ இந்த 6 மெத்தட் மூலமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். சரி, இதில் மென்டல் டஃப்னஸ் ப்ளஸ் ஸ்மால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த 40 ரூல் டேவிட் காகின்ஸ் சொன்னதும் கில்லி மேக் காக்னியல் பற்றியும் நான் உங்களுக்கு அந்த எப்படி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த 2 பேர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாவிட் புஷ் த்ரூ பெயின் அக்ரெசிவ்லி. நம்ம ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணுறோம், அப்போ நம்ம வெயிட் தூக்க முடியல, அப்போனா பெயின் இருக்குது, அதில் அப்படியே புஷ் பண்ணி நம்ம திரும்ப 10 கிலோவில் இருக்கிறத 15 கிலோவாக தூக்குவோம். ஸோ தட் இஸ் அ ஒன் மெத்தட் ஃபார் ரெசிலியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறார். எம்ப்ரஸ் தி சக், நம்மளை நசுக்கக்கூடிய விஷயம், நம்மளை அப்படியே அமுக்கக்கூடிய விஷயம், நம்மளை தோல்வி அடையக்கூடிய விஷயம், நம்மளை வளர விடக்கூட அமுக்கக்கூடிய பர்சன்கள் இருக்கக்கூடியதில் நம்ம புஷ் பண்ணி வெளியே கொண்டு வரது ஒன்று. நோ எக்ஸ்கியூஸ், நோ லிமிட்ஸ். நம்ம எதுக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதில்ல, நெவர் கிவ் அப், ஃபைட் பண்ணுவோம். ஸோ கெட் ஹார்டர், கெட் டஃபர். நம்ம உறுதி எடுத்து ஹார்டராக வச்சு நம்மளை ஒர்க் பண்ணுறது தான், தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட். கெல்லி மேக்டானியல் என்ன சொல்கிறாருன்னா, யூஸ் ஸ்ட்ரெஸ் இன்டெலிஜென்ஸ். நமக்கு இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தேவையில்லாத இடத்துல நம்ம பண்ணலாமல் ஹார்னஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார் க்ரோத். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி க்ரோத்துக்கு கொண்டு போகிறது, எப்படி மைண்ட்ஃபுல் ரெசிலியன்ஸாக டெவலப் ஆகுறது, ஹெல்த் ஃபோக்கஸ்டிங் காப்பிங். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்து உடம்ப ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஜிம்முக்கு போயோ இல்லை ஒரு டான்ஸிங்கோ ஒரு புக்கு படிக்கிறது மூலமாகவோ தன்னோட எங்கே வீக்காக இருந்தமோ அதை லேர்ன் பண்ணிக்கிறது மூலமாகவோ இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பவர் ஆஃப் பேலன்ஸ் மெத்தட் இருக்குது. மென்டல் டஃப்னஸ், அண்டர்லையிங் unyielding discipline plus pushing limits, that's called important. Resilient mindset போட்டு small stress management, adaptive and thrive, manage stress wisely பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ அப்போ கம்பைன் காக்னின் அக்ரிவ் ட்ரைவ் வித் மேக்னஸ் ஸ்ட்ரெஸ் இன்டெலிஜென்ஸ் 2 பேர்த்தையுமே நம்ம மெர்ஜ் பண்ணி எங்கே டஃப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ரெஷரைஸாக நம்மளை அந்த இடத்துல புஷ் பண்ணி அந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுங்கிறது நம்மளோட இம்பார்ட்டன்ட். அதேமாரி நம்ம அதை ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக நான் சொன்ன மாதிரி லேர்ன் பண்ணுறது, அந்த ஸ்கில் வீக்னஸ் ஐடி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறது ஒன்று. ஸோ இப்போ என்ன லீடர்ஷிப் மெசேஜ் இதில் பார்த்தீங்கன்னா, புஷ் யுவர் லிமிட்ஸ் அண்ட் த்ரைவ் அண்டர் ப்ரெஷர். இதுதான் ரெசிலியன்ஸ். ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு செட்பேக்ல இருந்து நம்ம முன்னேறி வெளியே வரோம்னா நம்ம கம்பேக்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டாகவும் இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த ரெசிலியன்ட் ஒரு ஸ்கில்லை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமும் அதை நம்ம பில்ட் பண்ணுறதும் அதை மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுறதும் நம்மளோட எல்லா ஸ்கில்லும் நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்
இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், கேரியர் growth எல்லாத்தையும் அந்த ரெசிலியன்ஸ் ஸ்கில்ஸ் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால அந்த ஸ்கில்லை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ ஆல்.